பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து சுக பலன் ஜீவனோட இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் கடைசி பகுதியும் 18வது வசனத்தில் முதல் பகுதியும் நாம் பார்ப்போம். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவனுமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எவ்வளோ அருமையான ஒரு விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. யோவானுக்கு கர்த்தர் தரிசனமாகி அவர் மேல் கையை வைத்து, பயப்படாதே, ஒரு அஷூரன்ஸ், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் என்னவென்றால், நான் உயிர் உள்ளவனாயிருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை தான், இந்த விசுவாசம் தான் நாம் கர்த்தருக்குள்ளாக இன்னும் அதிகமாக ஜீவிக்க நம் வாழ்க்கையை வழிநடத்துவதாக இருக்கிறது. கர்த்தர் எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், நான் நடக்க வேண்டிய வழியை காட்டினார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார், எனக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரித்தார் என்ற ஒரு புல் ஸ்டாப் இருந்ததுன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பெரிய ஒரு குழப்பம் வரும். ஆனால் அவர் கூறியபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து எனக்காக பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற தேவன் திரும்பவும் வருவார் என்ற நம்பிக்கை நமக்கு வருவதற்கு காரணம் அவர் உயிர்த்தெழுந்த தேவன். நேற்றைய தினத்தில் நாம் கொண்டாடினோம் கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை. ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு நாளும் எனக்காக உயிர்த்தெழுந்த தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிக்கும் பொழுது நம் வாழ்க்கை அவருக்குள்ளாக சீராக விசுவாசத்தோடு சென்று அவர் வரும் நாளிலே அவரோடு நாம் பயணிக்க முடியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவோ பாடுகள் வரலாம், எவ்வளவோ கஷ்டங்கள் வரலாம். நான் ஏன் கர்த்தருக்குள்ளாக தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இவ்வாறு பாடுகள், ஏன் இவ்வாறு வேதனைகள்? என்னுடைய குடும்பத்திலையும் சரி, என்னுடைய வேலையிலும் சரி, என்னுடைய தேகத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஏன்? உயிர்த்தெழுந்த தேவன் நமக்கு நம்பிக்கை கொடுக்கும் காரியம், நான் சதா காலங்களில் முன்னோடு இருக்கிறேன். இக்காலத்து பாடுகள், இக்காலத்து வேதனைகள் எல்லாம் ஒரு டெம்பரரி, நிரந்தரம் இல்லாதது. நிரந்தரமான அந்த பரலோக ராஜ்யத்தை உனக்கு கொடுப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன். நான் செய்ய வேண்டிய காரியம் அவருக்குள்ளாக பயணிக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட அவருக்குள்ளாக முன்னேறி செல்லும் பொழுது இக்காலத்து பாடுகள் எல்லாம் டெம்பரரியாக நான் வருங்காலத்தில் எனக்காக குறிக்கப்பட்டுள்ள அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்ற விசுவாசத்தோட பயணிக்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில் நாம் இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ளாக நாம் ஜீவித்து, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லும் தேவன். அந்த இளைப்பாறுதலை நோக்கி, கர்த்தரை நோக்கி என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை பயணிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு குறித்த நாளில் அவரோடு சேர்ந்த நித்திய ஜீவனுக்கு சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்து ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோட மரித்தாலும் இதோ சதா காலங்களையும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனை நம்முடைய வாழ்க்கையில் அன்றிக்கொண்டு அவரை சார்ந்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தோட அவருக்குள்ளாக ஜீவித்து அவருக்குள்ளாக நாம் வாழ கிருபையும் ஆசீர்வாதமும் நிதமும் தருவாராக. இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களோட கொடுத்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமென்.